லைட் போயிருக்கு மேல பாரு வானத்துல பாரு ஸ்கை ஏரோப்ளேன் போகுது தேங்க்யூ டி தங்கமே தேங்க்யூ பப்புவோட இந்த சைக்கிள் டீடைல்ஸ் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க இது ஃபோக் வச்சு பவுல் வச்சு கொண்டு வரணுமா மெதுவா போடா எவ்வளவு பூவு அழகா இருக்கு ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அபியும் அவளும் இன்னைக்கு எங்களோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போறோம். ஸோ அப்படியே வாங்க சைக்கிள் ஓட்ட போலாமா? போடு சீக்கிரம். இந்த செருப்பு எப்பவுமே எங்களோட ஈவினிங் வந்து பப்பு சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு ஈவினிங்கும் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். தேங்க்யூ டி தங்கமே தேங்க்யூ. ஏஞ்சுக்கோ மேல ஏஞ்சுக்கோ. தேங்க்யூ பப்பு. தேங்க்யூ பப்பு. ரொம்ப 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 நன்றி. எனக்கு பப்புக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே அப்படின்னா அது வந்து ஈவினிங் சைக்கிள் ஓட்டுறது தான். அவனுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது, பட் எனக்கு வந்து வெளியில வந்து இப்படி பாக்குறது. ஏன்னா நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே இருப்போமா, ஸோ வெளியில வரதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால இப்படி வெளியில வரப்போ அவ்வளோ பீஸ்ஃபுல்லா காமா இருக்கும். ஏய் மெதுவா போ, மெதுவா போடா. நான் சொல்றதே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். அது வந்து பப்பு தான். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் செய்வான். நான் மெதுவா போடானா அப்போதான் வேகமா போவான். இல்ல அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வா பப்பு அப்படின்னா அப்போதான் கிராஸா போவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இவன் சைக்கிள் ஓட்டும் போது நடக்கும். நான் சொன்னேன்ல நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா தான் செய்வான் அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரெயிட்டா போ பப்பு அப்படின்னு சொன்னா சைக்கிளை நிறுத்திட்டு புஜ்ஜியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். டேய் முன்னாடி ரோட பார்த்து போடா. ஏய் இப்படி போடானா இந்த பக்கம் எங்கடா போறேன்? மெதுவா போ. அவ்வளவுதான், சைக்கிள் ஓட்டி முடிச்சாச்சு. இவன் சைக்கிள் ஓட்டினா இவன் டயர்ட் ஆகுறானோ இல்லையோ நான் கண்டிப்பா டயர்ட் ஆயிருவேன். ஸோ இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு, நீ வா நம்ம பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலே கூட்டிட்டு வந்துட்டேன். புஜ்ஜி வேற காணுமா? எங்க போயிட்டா? இன்னைக்கு வந்து பூஜை பண்ண போறேன் வீட்டுல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு. ஃபர்ஸ்ட்லாம் டெய்லியுமே சாமி கும்பிடுவேன், பட் இப்போ வந்து கும்பிடவே இல்லை. ஒரு 10 days மேல ஆயிடுச்சு நான் வீட்டுல வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணியே. பத்திரமா பிடி.
இதான் லைட் போயிரு மேல பாரு வானத்துல பாரு ஸ்கை ஏன் போது பப்பு இதோ நம்ம போலாமா ரொம்ப ரொம்ப நன்றி போலாம் நம்ம போலாம் எவ்வளவு பூவு அழகா இருக்கு அழகா இருக்கா பூ யாருக்கு பப்பு பூ யாருக்கு எனக்கு தேஜிக்கு போ வீட்டுக்கு எடுத்துட்டு போ வீட்டுக்கு எடுத்துட்டு போ அம்மா சைக்கிள் எடுத்துட்டு வரேன் என்ன ஜேஜி வீட்டுக்கு கொண்டு போ சொன்னா கொண்டு போயிருமா நம்ம தான் கொடுக்கணும் போ போய் சாமிக்கு வைக்கலாம் ஏய் சாமி சாமி ரூம்ல இருக்குடா போடா எங்கடா வானத்தை தேடுற பூ வந்து சாமிக்கு அப்படின்னு சொன்னதுமே மேல வானத்துக்கிட்ட பூவை காமிச்சு இந்த சாமி எடுத்துட்டு போ பூ உனக்கு தான் எடுத்துட்டு போ அப்படின்றான் எங்க இருந்து இவன் இதெல்லாம் கத்துக்கிறானே தெரியல தேங்க்யூ தேங்க்யூ பப்புவோட இந்த சைக்கிள் டீடைல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நீங்கள் ஜஸ்ட் அமேசானில் போயிட்டு பேலன்ஸ் சைக்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் இல்லை எக்ஸாக்டாக இதே மாடல் இதே பிராண்டு தான் வேணும் அப்படின்னா நான் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு லிங்க் பிளேஸ் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இந்த சைக்கிள் வந்து செகண்ட் பர்த்டேக்கு பப்புக்கு நான் கிஃப்ட் பண்ணது பட் அப்போலாம் வந்து அவனுக்கு சுத்தமாக கால் கூட எட்டாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி டிப்டோஸில் தான் வச்சுட்டு பயப்படுவான் அதில் உட்கார்றதுக்கே கொஞ்ச நாள் வந்து தள்ளிட்டே இருப்பான் அப்புறம் தான் இப்போதான் ஒரு 2.5 வயசுல மேலதான் அது வந்து ஓகே இது ஃபன்னா இருக்கு சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு வந்து கத்துக்கிட்டான் ஸோ உங்களோட கிட்ஸ் வந்து 2 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வாங்கறதுக்கு முன்னாடி இல்ல 2 வயசு மேல இருக்காங்க அப்படின்னா தாராளமா இப்ப வாங்கலாம் ஃபோக் வச்சு பவுல் வச்சு கொண்டு வரணுமா பப்பாயா யாருக்கு பிடிக்கும் சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்நாக் டைம் தான் ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி தருவேன் இத்தனை நாள் வந்து மேங்கோ தான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இருந்துச்சு இன்னைக்கும் வந்து மேங்கோ இருந்துச்சு வீட்டில் பட் அந்த டேஸ்ட்லாம் வந்து போயிருச்சு ஸ்வீட்டாலாம் மேங்கோ கிடைக்கல இப்போலாம் அதனால இப்போ வந்து பப்பாயாக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு இந்த மேங்கோ சீசனை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இயர் எப்போ வரும் அப்படின்னு நான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பப்புக்கும் வந்து என்ன மாதிரியே மேங்கோனா ரொம்ப பிடிக்கும் அவனுமே டெய்லி வந்து ஆசையா சாப்பிட்டுட்டு இருந்தான் பட் அவனுக்கு வந்து மேங்கோ எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கூட வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கவே கூடாது ஃபுல்லா ஸ்வீட்டா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவான் லைட்டா புளிப்பு டேஸ்ட் வந்துருச்சுன்னா கூட வேண்டாம் அப்படின்றவான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா மேங்கோ தான் கட் பண்ணேன் பட் அது லைட்டா புளிக்கிற மாதிரி இருந்துச்சு உடனே வேண்டாம் எனக்கு பப்பாயா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் தேங்க்யூ போதும் நீ சாப்பிட்டு அம்மாக்கு போதும் நான் வந்து ஒரு என்டையர் டேலேயே பப்பு முழிச்சிட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் சில் பண்ணுவேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துருப்பேன் அப்படின்னா அது வந்து பப்பு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இந்த டைம் தான் ஏன்னா அவன் வந்து ஸ்நாக்ஸ்ல கொஞ்சம் ஈகரா வந்து உட்காந்துருப்பான் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அதனால நான் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்றது இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சில் பண்ற டைம் அப்படின்னாலே இதுதான் இல்லைன்னா மற்ற நேரத்துலலாம் இப்படிதான் இருப்பான் கூடவே இருப்பான் நான் வந்து மொபைல் பார்க்குறேன் அப்படின்னோடனே உடனே வந்து எவ்வளோ சீக்கிரமா அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடிக்க முடியுமோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்து உட்காந்துட்டான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என் கூடவே தான் இருப்பான் அந்த கொஞ்சம் ஒரு அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரேக்கே
நான் சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இப்போ தான் வந்து சாமியே கும்பிடுறேன், பூஜையே பண்றேன். இத்தன நாள் வந்து பிஸியா போயிட்டு இருந்துச்சு டே. எனக்கு வந்து சுத்தமா டைமே கிடைக்கல. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல, இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல்லா என்னோட பூஜைய வந்து பண்ணி முடிச்சுட்டேன். என்ன காப்பாத்து முருகா. நானும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் பூஜை பண்ணனால கம்ப்ளீட்டா எல்லாமே சாமி படம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கலசம் வச்சு சாமி கும்பிடுவேன். ஸோ அந்த கலசம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப வேலை வந்து இன்னைக்கு இருந்துச்சு. பப்புக்கு வந்து சாமி கும்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்லி 2 டைம்ஸ் வந்து நான் சாமி கண்டிப்பா கும்பிட்டுருவேன். அதனால என் கூட கும்பிட்டு கும்பிட்டு அவனுக்கும் வந்து அது பழக்கமாயிடுச்சு. மெயினா பெல் அடிக்கிறதுக்காகவே வந்துருவான். ஏய் பொட்டு அழகா இருக்கே. பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து டெய்லி 2 டைம் வந்து சாமி கும்பிட்டு பழக்கமாயிடுச்சா, இப்போ வந்து சாமி கும்பிடவே முடியல, சுத்தமாக டைமே இல்லையேன்னு ரொம்ப வந்து கவலையாகவே இருந்துச்சு. அந்த பூஜை ரூம் பக்கம் போகும்போதெல்லாம் வந்து ஒரு சாரி சொல்லிட்டு வருவேன் நான். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, டைமும் இல்லை. நான் வந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ஸ்டில் எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ஃபைனலி நான் இன்னைக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்தது. இன்னைக்கு வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது அது இதுன்னு நிறைய வேலை இருந்ததுனால டின்னருக்கு வந்து எதுவுமே ஸ்பெஷலாக பிளான் பண்ணல. சிம்பிளாக வந்து தோசை சட்னியோடவே வந்து முடிச்சிட்டேன். எப்போவும் வந்து இது மாதிரி ஈவினிங் vlog இல்லை நைட் vlogலாம் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிபி சொல்லுவேன். அது சிம்பிள் ரெசிபியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நான் அன்னைக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுற ரெசிபியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து அது ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால நான் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணல இன்னைக்கு. அந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் டிமார்ட்ல வாங்கியிருந்தேன். என்னோட டிமார்ட் ஹால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்ப எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்துச்சு, அதில் கரெக்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே ஆகுமா, எனக்கு என்னமோ அது நிறைய ஆயில் இப்படி வெளியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுற மாதிரி வரும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. இப்போல்லாம் டெய்லியுமே வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போலாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இன்னைக்கு டின்னருக்கு வந்து தோசைக்கு பீனட் சட்னி தான் செய்கிறேன். இதோட ரெசிபி வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து யூஸ்வலி தேங்காய் போட்டு தானே செய்வோம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெய் போட்டுட்டு அதில் சீரகம், ட்ரை ரெட் சில்லி, வெங்காயம், அதுக்கப்புறமா பீனட்ஸ். இது வந்து நீங்கள் ரோஸ்டட் பீனட்ஸ் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம், இல்லைனா யூஸ்வலாக இருக்கிற வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு லைட்டாக தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, இது கூடவே வந்து புளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு தண்ணியும் உப்பும் வந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்பு ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம தேங்காய் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சட்னி ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படின்னா பீனட் சட்னி வந்து இப்படி தான் செய்வேன். ஆக்சுவலாக எனக்கு இதுதான் பிடிக்கும் தேங்காய் போட்டு செய்கிறத விட. தேங்காய் போட்டால் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து நைட் ஏதாச்சும் சட்னி செய்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதே தான் வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அதனால தேங்காய் போடாமல் வந்து செய்கிறது. இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னல, பூஜை பண்ணது ஒரு வேலை அண்ட் இது வேற. இது வந்து நான் கருப்பு கவுனி அரிசி வந்து தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்காக சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நைட் வந்து இதை எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தூங்க போகணும். ஸோ இன்றைக்கி நைட்டு நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்றனால தான் டின்னர் வந்து சிம்பிளாக பிளான் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 1-2 ஆகிடும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் யூடியூப் ஒர்க் வேறு செய்யணும்ல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளாக என்னென்ன வேலைலாம் என்னால் சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு.
நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கருப்பு கவுனி அரிசியில வந்து தோசை மாவு ட்ரை பண்றேன். நான் இந்த அரிசியே வந்து நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. எதுவுமே ட்ரை பண்ணதில்ல. இப்போதான் வந்து புதுசா ட்ரை பண்றேன். எனக்கு எப்படி வரும்னு தெரியல. ஐ ஹோப் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்றேன். முடிஞ்சா அந்த தோசை செய்யற ரெசிபி வேணுனாலும் ஷேர் பண்றேன். இப்போ வந்து எனக்கு தெரியல அது எப்படி இருக்கும் டேஸ்ட் என்னன்னுலாம். இந்த அரிசி வந்து ஆக்சுவலா ரொம்ப ஹெல்தி அப்படின்னு நானும் நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்தேன். என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணோம். பட் டேஸ்ட் வந்து எப்படி வரும், இல்லை தோசை வருமா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு வேளை வரலை அப்படின்னாலும் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட நெக்ஸ்ட் பிளானும் இல்லை. ஏன்னா இந்த நார்மல் நம்மளோட ரெகுலர் தோசை மாவு வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு அந்த மாவு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இதை வந்து காலி பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக. நாளைக்கு ஏதாச்சும் சொதப்பிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இன்னொரு பிளான் யோசிச்சு வைக்கணும். நான் வந்து டைட்டிலில் திங்ஸ் ஐ ஸ்டாப் ஸ்ட்ரெஸ்ஸிங் அபவுட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது. அது என்னன்னா, பப்பு பிறந்ததுக்கப்புறம் வந்து நான் வீடு க்ளீனாக இருக்கணும், எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறத கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வீடு வந்து க்ளீனாகவும் இருக்கும், இல்லை மெஸ்ஸியாகவும் இருக்கும், எப்படி வேணால் இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து நான் ஒரு விஷயத்த நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அந்த மாதிரி இப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா, டைமுக்கு எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்லாம் நினைப்பேன். இந்த டைமுக்கு நான் பிளான் பண்ணது இது மாதிரி நடந்தே ஆகணும் அப்படின்னு. பட் இப்போலாம் வந்து அதை நினச்சி கவலையே படுறதில்ல. இந்த வேலை முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பூஜை பண்ணுறது, சாமி கும்பிடுறது, இது சொல்லும் போதே எனக்கு ஆக்சுவலாக கவலையாக தான் இருக்குது. ஏன்னா நான் டெய்லி பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து இப்போ நான் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் அதை பற்றி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், முடிஞ்சால் கும்பிடலாம். ஏன்னா நம்மளோட மென்டல் பீஸ் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே ரொம்ப முக்கியம். அதனால அந்த விஷயத்தை பற்றியும் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு விஷயத்தை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகிறத வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த விஷயம் ஒரு டைமில் வந்து இல்லை இது பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் கூட நான் டெய்லி பூஜை பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா எனக்கு ஆப்வியஸ்லி டைம் இல்லை அதுக்கெலாம். நான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், மார்னிங்காச்சும் பண்ணிடலாம், ஏர்லி மார்னிங் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து பூஜை பண்ணணும், சாமி கும்பிடணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மைண்டு. ஆனால் மைண்டில் வந்து நிறைய விஷயம் வந்து ஓடிட்டே இருக்குது. ஏதாச்சும் அடுத்து என்ன வேலை அப்படின்னு. ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டும் வந்து வரல. பட் இன்னைக்கு வந்து ஃபைனலி வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இத்தனை நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம், பண்ணலை அப்படின்னு. ஸோ இன்னைக்கு சாமி கும்பிட்டது, பூஜை பண்ணதெல்லாம் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னதான் நிறைய வேலை இருந்தாலும் பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வந்து நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக இந்த டே வந்து முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாங் டே, நிறைய வேலை இருந்துச்சு, நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு பண்ணியாச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு வந்து காமாக பீஸ்ஃபுல்லாக டே வந்து முடிஞ்சுது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.